உணவே மருந்து ரோட்டரி மாவட்டம் 32, 33 சார்பாக ஒரு புதுமையான முயற்சி. ரோட்டரி செய்யாத அவனியே கிடையாது. கேன்சரா இருக்கட்டும், ஐ சர்ஜரியா இருக்கட்டும், பிளட் பேங்கா இருக்கட்டும், போலியோ அவேர்னஸா இருக்கட்டும், எந்த அவேர்னஸ் 7 அவனியூ எல்லா இடத்துலயும் ரோட்டரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உணவே மருந்துன்னு ஒரு புது முயற்சி. வருமுன் காப்போம். என்ன அர்த்தம்னா, கேன்சர் வருது, இல்ல உங்களுக்கு கண் பார்வை கம்மியா இருக்குது, உடல் பயிற்சி சரியா இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் இப்ப முக்கியமா மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் ராலி ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233 சார்பாக இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த டாக்டர் நேச்சுரோபதி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலோட இணைந்து மற்றும் ரோட்டரி, ரோட்டாக்டர்ஸ், ரொட்டேரியன்ஸ் என்னுடைய கிளப் 88 கிளப் இருக்குது. அதுல ஒரு 30-35 கிளப் எல்லாரும் வாலண்டியரா இந்த பிரம்மாண்டமான பேரணி நடத்திருக்காங்க. அதுக்கு தேங்க்யூ ஃபார் ஆல் ரொட்டேரியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். முக்கியமா இந்த ப்ரோக்ராம் பண்றது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் முழு முயற்சி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த சேர்மன், இதனுடைய சேர்மன் அண்ணாமலை அண்ட் டீம், கோ சேர்மன் ரவி வெங்கட்ராமன், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ், இது சம்பந்தமா உழைத்த அனைத்து உலகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சாதாரண ஈவென்ட் கிடையாது. வருமுன் காப்போம். தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு வேலையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இயற்கை உணவுனா சாதாரண உணவு கிடையாது. வாழைப்பழம் கூட இயற்கை உணவு தான், ஆப்பிள் கூட இயற்கை உணவு தான், வெள்ளரி பிஞ்சு கூட இயற்கை உணவு தான். ஒரு நாள் ஒரு வேளை 5 வேளை சாப்பிடுங்க தப்பு இல்ல. 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிடுங்க தப்பு இல்ல. ஆனா ஒரு வேளை மட்டும் இயற்கை உணவு. ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்னைக்கு ஒரு 3500 பேர் இருப்பாங்க. 3000 5000 பேரா 5000 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. அதுல 500 பேர் இதை ரொம்ப லைக் பண்ணி ஒரு 100 பேர் திருந்தா கூட இந்த ப்ரோக்ராமோட அவேர்னஸ் சக்சஸ். ஃபியூச்சர் ஜெனரேஷனை நம்ம காப்பாற்றுறோம். சாதாரண விஷயம் இல்ல. அன்டயத்துல நைட் 2 மணிக்கு சாப்பிடுறது, செரிமானம் இல்லாம இருக்கிறது, டாக்டர்கிட்ட பேச சொன்னா நிறைய பேசுவாங்க. நிறைய யூடியூப்ல அவங்களுடைய கிளிப்பிங் எல்லாம் இருக்குது. தயவு செய்து அதெல்லாம் பாருங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனை பெரிய கொடிய நோய் கேன்சர்ல இருந்து காப்பாற்றணும்னா நம்மளுக்கு ஒரே வழி இன்னைக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு தான் நமக்கு. உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறிடுச்சு. உடம்புல கழிவு எல்லாம் போக மாட்டேங்குது. நைட் 2 மணி, காலையில 4 மணிக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. பசி வந்தோடனே சுவையான ருசிக்கு அடிமையாய் சுவையான உணவு சாப்பிட்றேன்னு நைட் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. என்ன வேணா சாப்பிடுங்க. we are not entertaining your freedom, but சாப்பாடு நேரத்தில் சாப்பிடுங்க, நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க. அந்த டாக்டர்ஸ் டீம்ல நிறைய வீடியோ இருக்குது. எல்லா வீடியோ குரூப்ல போட்டிருக்கோம். எல்லாரும் அந்த வீடியோவை பாருங்க. தயவு செய்து ஒரு நாள் ஒரு வேளை இயற்கை உணவை மதிப்போம். இயற்கை உணவை சாப்பிடுவோம். இயற்கை உணவு நமக்கு வேணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு தான் நம்மளுடைய வியாதி காரணம். வருமுன் காப்போம். எந்த விதமான வியாதி வந்தாலும் அதை குணப்படுத்தலாம். சாப்பாட்டில் குணப்படுத்தலாம். நம்மளுடைய சாப்பாட்டு வழிமுறைகள் மாறினதுனாலதான் நிறைய ப்ராப்ளம் வருது. எவ்வளவு ப்ராப்ளத்துக்கு ரோட்டரிக்கு எவ்வளவு செலவு பண்றோம். கோடிக்கணக்கான ரூபா, கோடிக்கணக்கான கேம்பெயின், எங்க பண்ற கேம்பெயின் எல்லாம் பண்றோம். இருந்தாலும் வியாதி வரத்துக்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். அந்த கேம்பெயினே நமக்கு தேவையில்லை. தயவு செய்து இதோட சாராம்சம் ஒண்ணுதான். வேர்ல்டு நேச்சுரோபதி டே, ஃபர்ஸ்ட் டைம் இன் எவர் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் with your all blessings and support. ஒரு பிரம்மாண்ட பேரணி நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ரோட்டரியோட வீல் ஃபார்மேஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி ஃபார்மேட் பண்ற பேர் என்னங்கிற ஒரு மனிதரை எல்லாரும் நிக்க வச்சு என்னங்கிற ஒரு இது ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஒரு 45 மினிட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. இது சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஆதரவு பண்ண போறோம். இது சம்பந்தமா 10 மணிக்கு 9 மணிக்கு மேல உங்களுக்கு டெமோ இருக்குது. நேச்சுரோபதியில என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன எப்படி இருக்க போறோம். தயவு செய்து உங்களுடைய ஃபேஸ்புக், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், உங்களுடைய பப்ளிக் இமேஜ் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுங்க. நம்மளால ஒரு சந்ததியை காப்பாற்ற முடியும். நம்மள மாற்ற முடியாது. பட் நம்ம சந்ததியை காப்பாற்றணும்னா ஒரே வழி இயற்கை உணவை மதிப்போம். கண்டளிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக 50 கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு காட்சிப்பட இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
ஆகவே நாகரிகம் அங்கே தோன்றியிருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் சித்தர்கள் தான் இதை பயன்படுத்தி வந்தார்கள் என்பது, மூலிகைகளை பயன்படுத்தி சித்தர்கள் தான் மருத்துவம் பார்த்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நம்ம அகத்திய முனிவர் எங்க இருந்தார்னு நீங்க வந்து பாருங்க. அந்த கதையை சொன்னா பொதிகமலையிலிருந்து வரிசையா எத்தனை சித்தர்கள் இருந்தார்கள் பாருங்க. தொல்காப்பியம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. அதிலே முருகப்பெருமானை பற்றி முருகு என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றால் முருகப்பெருமானுடைய வழிபாடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பது, இதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் கிடைத்த தகவல்கள் இவையெல்லாம். இது உண்மைக்கு புறம்பான செய்திகள் அல்ல. அதிலும் இன்னும் தமிழை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய நாகரிகம் தமிழ் நாகரிகம். உங்களுக்கு தெரியும், உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் யூப்ரோ, லத்தீன், தமிழ். உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் தமிழ் ஒன்று இன்னும் அழியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு காலத்தில் தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது என்ற மாயை இருந்தது. வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் எடையங்குடி என்னுடைய தொகுதியில் வாழ்ந்து மறைந்த ஐயா கால்டுவெல் 18 ஆண்டு காலம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, ஒரியா, சமஸ்கிருதம் உட்பட 18 மொழிகளை கற்று தேர்ந்து ஒப்பிட்டு அளவில் பார்த்து சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கு பின்னால் வந்தது சமஸ்கிருதம், உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்று சொல்லி அதற்கு ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் ஒப்பிட்டு அளவில் கொடுத்ததின் பெயர்தான் மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றார் என்று சொன்னால் தமிழ் மொழிக்குத்தான் அந்த செம்மொழி அந்தஸ்து பெற்றது, கிடைத்தது. அதன் பின் தான் மற்ற மொழிகள். இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் தமிழ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தான் ஆட்சி மொழியை தவிர இந்தியாவில் ஆட்சி மொழி அல்ல. ஆனால் இந்தியாவை தாண்டி வெளியே ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழி, கனடாவிலே தமிழ் ஆட்சி மொழி, மொரிஷியஸிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே தமிழ் கூடுதல் மொழி. இவ்வாறு தமிழ் உலகம் முழுவதும் சென்ற மொழி தமிழ் மொழி. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியா வரை நிலப்பரப்பு ஒன்றாக இருந்தது. லெமூரியா கண்டம் என்றோ இயற்கையினுடைய சீற்றத்தால் பிரிந்து விட்டோம். அங்கு கூட பேசுகின்ற 800 மொழி பேசுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலே. சற்று தள்ளி இருந்து நீங்கள் கவனித்தீர்களானால் தமிழ் மொழியை போல் அவர் பேசுவார்கள். ஆகவே உலகில் தோன்றிய மொழி, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழிதான். இன்னும் 10 கோடிக்கு மேல் தமிழை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில்தான் இந்த ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், 5 வகையான மருத்துவ வகைகள் இருந்தாலும் இந்தியா ஒப்புக்கொள்ளப்பட்ட 5 மருத்துவங்களை உங்களுக்கு தெரியும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, இப்போது வந்து அலோபதி எல்லோரையும் தாண்டி முதல் இடத்தில் இருக்க காரணம், போனவுடன் நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும். இந்த ஹோமியோபதி நாள் பட உங்கள் உணவை உண்டு 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 வந்தீர்கள் என்றால் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் மட்டுமல்ல, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கோபத்தை தணித்து விடும். கோபத்தை தணித்து விட்டாலே எல்லா நோய்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். சமாதானமாட்டு உங்களை ஆக்கிவிடும். அதற்கு நீங்கள் உண்ணுகின்ற உணவு தான் அதற்கு மருந்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹோமியோபதி. ஆகவே இது நம்முடைய ரோட்டரியின் மூலம் நான் கேட்கின்றேன், சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ரோட்டரி சங்கம் எவ்வாறு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றீர்களோ அதுபோல் இந்த ஹோமியோபதி மருத்துவமோ, இந்த நேச்சுரோபதி மருத்துவமோ, இந்த இயற்கை மருத்துவமோ எல்லோரிடமும் கொண்டு செல்வதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த அடுத்த முகாமாக திருநெல்வேலியிலே நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உணவே மருந்து, இதோட சாராம்சம் உணவே மருந்து. இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் யுவராஜ். இவருடைய ஒத்துழைப்பின் பேரில் இவர் தான் ஆரம்பிச்சது. முதல்ல நீங்க அனுபவப்பட்டு பாருங்க. வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டாதான் தெரியும். கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா ஒயிட் ஐட்டத்தையும் விட்டுருங்க. எல்லாரும் பெரியவங்க சொல்றாங்க
வியாதி வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் போய் நீங்க வந்து எவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது, இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்குது. பட் எல்லாத்துக்கும் காரணம் உணவே மருந்து. இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை கடந்த சபாநாயகர் அவர்களுக்கும், மருத்துவர் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களுக்கும், ரோட்டரி மாவட்டம் 33 சார்பாக இதில் பங்கேற்ற அனைத்து ரோட்டரி உறுப்பினர், மேஜிக் பிரசிடென்ட், மேஜிக் செக்ரட்டரி, மேஜிக் உறுப்பினர்கள், மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், மேஜிக் அதாவது அசிஸ்டன்ட் கவர்னர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ ஒரு பெற்ற விழாவிற்கு தயவு செய்து உணவே மருந்து. இன்னைக்கு கூட இயற்கை உணவு தான் வச்சிருக்கிறோம். மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட மில்லட் மாரி பழங்கள் இதுதான் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. எல்லாரும் தயவு செய்து இதை அவங்களுடைய மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க. வருங்கால சந்ததியரை காப்போம், இயற்கை உணவை அருந்துவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.